எண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா சார். எண்கள் நம்மளை இயக்குது அப்படிங்கிறத அந்த புரிதலுக்காக தான் இந்த வகுப்பு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். என்னோட அனுபவத்தில் எண்களை எப்படிலாம் பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை, எண்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்களை பார்க்குறது ரொம்ப குறைவு. நம்பர்ஸை வச்சு எல்லாமே சாதிக்க முடியுமானா செய்யலாம். நம்பர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். நம்மளால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்பரை வச்சு டியூன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காரணம் என்னன்னா, இங்கே பாருங்க, கிரகத்துக்கு எல்லா கிரகமும் நட்சத்திரமாக உட்காந்துருக்கு. நட்சத்திரம் ஒரு நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணி உட்காந்துருக்கு, இல்லை ஒரு நம்பரை தாங்கி நிற்கிது. அப்போ எண்கணிதம் எங்கேருந்து வந்தது, இதோட மூலம் என்ன, எப்படி இன்னைக்கு நடைமுறையில் நம்ம எண்கணிதம் பார்க்குறோம், என்னோட அனுபவம் என்ன, இதில் குறிப்பாக என்னோட கான்செப்ட் வந்து ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. எனக்கு முன்னாடி எத்தனை சேர்ஸ் போடணும் அப்படிங்கிறது கூட ஒரு கணக்கு வச்சிருப்பேன். இத்தனை சேர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப அப்பாவோட ரூமுக்கு போனா 2 சேர் இருக்கும், ஒரு 2 சேர் இருக்கும். என்னோட ரூமுக்கு வந்து 3 சேர் இருக்கும். அதுக்கு காரணம் என் டேட் ஆஃப் பர்த் என்ன அனுமதி கொடுக்குதோ. நம்பர்ஸ் நான் படிச்சுக்கிட்டேன்னா நானே என்னை செல்ஃபா நான் அனலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அது உண்மை தானே. நான் இப்போ எத்தனை பேரை என்னோட வாழ்நாளில் நான் போய் கன்சல்டிங் கொடுத்துட முடியும். ஆனால் நான் கற்றுத்தர ரெடியாக இருக்கேன். இங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை. அப்போ கற்றுத்தர ரெடியாக இருக்கும்போது இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பத்தின வகுப்புல என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், தொடர்ந்து நம்ம வந்து நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கோம். அதுல நிறைய பேர் படிச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கத்துட்டு போயிருக்காங்க. அவங்களே வந்துட்டு ஒரு ஜோதிடத்தை வந்து அவங்களுடைய தொழிலா மாற்றிட்டு நிறைய பேர் நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். அந்த வகையில வந்து வரக்கூடிய இந்த ஜூன் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 9 நாள் வகுப்பா வந்து நம்ம ஆஸ்ட்ரோ நியூமராலஜி பத்தின கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம் சார். இதுல வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் சார். இருந்தாலும் ஒரு முன்னோட்டமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இதுல பிரதானமா சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்றத சொன்னீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அது உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ ப்ளீஸ். எண்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா சார். எண்கள் நம்மளை இயக்குது அப்படிங்கிறத அந்த புரிதலுக்காக தான் இந்த வகுப்பு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. இதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். என்னோட அனுபவத்தில் எண்களை எப்படிலாம் பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை எனக்கு வந்து பிரசனம் நான் பார்த்தேன், எனக்கு புரியல தெரியல அப்படின்னு இருந்தால் கூட எண்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஆட்களை பார்க்குறது ரொம்ப குறைவு. நம்பிக்கை இல்லாத ஆட்களை பார்க்குறது ரொம்ப குறைவு. அப்படின்னா என்ன, எல்லாருமே வந்து நமக்கு மற்ற விஷயத்தில் நம்பிக்கை இல்லைன்னா கூட நம்பர்ஸ் மேலே நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு இன்ட்ரெஸ்டோடு உட்காந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றின ஒரு கணிதம் தான் அந்த எண்கணிதம்ங்கிறது, நியூமராலஜிங்கிற கான்செப்ட். அப்போ நம்பர்ஸை வச்சு எல்லாமே சாதிக்க முடியுமானா செய்யலாம். நம்பர்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். நம்மளால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட நம்பரை வச்சு டியூன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். காரணம் என்னன்னா, இங்கே பாருங்க, கிரகத்துக்கு எல்லா கிரகமும் நட்சத்திரமாக உட்காந்துருக்கு. நட்சத்திரம் ஒரு நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணி உட்காந்துருக்கு, இல்லை ஒரு நம்பரை தாங்கி நிற்கிது. அப்போ நம்பரை தொடும் போது நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும், நட்சத்திரம் கிரகத்தை போய் ஆக்டிவேட் பண்ணும். இல்லை கிரகத்துக்கும் நம்பருக்கும் இது எல்லாமே பார்த்தா பிரபஞ்சத்தில் எல்லாம் இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். அப்போ நம்ம கிளாஸில் என்னெல்லாம் படிக்க போகிறோம்னா, முதல்ல எண்கள்னா என்ன, நம்பர்ஸ்னா என்ன, அதை ஏன் எண்கணிதமாக நம்ம படிக்கிறோம், அப்போ எண்கணிதம் எங்கேருந்து வந்தது, இதோட மூலம் என்ன, எப்படி இன்னைக்கு நடைமுறையில் நம்ம எண்கணிதம் பார்க்குறோம், என்னோட அனுபவம் என்ன, இதில் குறிப்பாக என்னோட கான்செப்ட் வந்து ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. ஏன்னா வந்து இந்த வார்த்தையே ரொம்ப புதுமையான வார்த்தை நிறைய பேருக்கு. இப்போ வந்து அப்பா கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க சார். அவங்க வந்து பியூராக வந்து ஃபார்முலேட் நியூமராலஜி பற்றின விஷயங்கள் படிப்பாங்க சார். ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படின்றது வந்து அஸ்ட்ராலஜின்றது தனி சப்ஜெக்ட், நியூமராலஜி அப்படின்றது தனி சப்ஜெக்ட். ரெண்டையும் மிங்கிள் பண்ணும்போது ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து உட்காந்துட்டு இந்த பிரச்சனையா, இந்த பரிகாரத்துக்கு இந்த நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி சொல்கிற அளவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாக. இப்போது ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு பெரிய கடல், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நம்ம வாழ்நாளில் அதை படித்து முடிச்சிட முடியுமான்னா தெரியாது. அதே மாதிரி நியூமராலஜிங்கிறது ஒரு பெரிய கடல், ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ ஆஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட்னு வைங்க. நம்ம அதில் இருக்கிற ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நியூமராலஜிங்கிறது சில விஷயத்த நம்மளால நகர்த்தி பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு நம்பரை நம்மளோட கையில் வச்சுக்கிட்டாலே போதும், ஒரு கையில் எழுதி வச்சுக்கிட்டாலே போதும், அந்த நம்பர் நமக்காக வேலை செய்யும். ஜாதகத்தை கையில் வச்சிருக்கிறத விட நம்பரை கையில் வச்சுக்கிட்டா நம்பர் நமக்காக வேலை செய்யும். ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நமக்கு நம்பர் தேவை. இப்போ அதனால தான் நிறைய பேர் பேரை மாற்றம் பண்ணுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த நம்பர் வழியாக தான் அந்த பேர் வேலை செய்யுது.
இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் அதில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்னு ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி இயக்கலாம், எப்படி வந்து நம்மளோட நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி எளிமையாக பண்ணலாம். எப்பவுமே என்னோட இதுவே என்னென்னா டீச்சிங் எப்படின்னா ரொம்ப எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி நான் கொடுக்குற சொல்யூஷன்ஸும் ப்ராக்டிக்கல் டே டு டே லைஃப்பில் அதை எப்படி ரொம்ப எளிமையாக கொண்டுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். நான் எனக்கு முன்னாடி எத்தனை சேர்ஸ் போடணும் அப்படிங்கிறது கூட ஒரு கணக்கு வச்சுருப்பேன். இத்தனை சேர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அப்பாவோட ரூமுக்கு போனால் 2 சேர் இருக்கும், ஒரு 2 சேர் இருக்கும். என்னோட ரூமுக்கு வந்து 3 சேர் இருக்கும். அதுக்கு காரணம் என் டேட் ஆஃப் பர்த் என்ன அனுமதி கொடுக்குதோ நான் அப்படி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கும். சார் இப்போ வந்து ஒரு ரூம்ல ஒரு சேர் போடுறதுனால என்ன ஆக போகுது சார்? அதனால நமக்கு பிஸ்னஸ்ல ஏற்ற இறக்கம் இல்லை பாசிட்டிவா என்ன விஷயங்களை கொண்டு வந்து கொடுத்துரும் சார் ஒரு சேர் போடுறதுல? கண்டிப்பாக சேருன்னு பார்க்குறத விட அது எத்தனை நம்பர்ஸ் அதுதான் நம்மளை இங்கே சுழற்சி பண்ண வைக்குது. நமக்கு இது ஆரம்பத்தில் புரியாமல் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறதுக்கான காரணமே நம்பர் நம்மளை எப்படிலாம் இயக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த சப்ஜெக்டே படிக்க போகிறோம். அதுதான் ஒரு 9 நாள் கிளாஸாக இது ஒரு நீண்ட கிளாஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமாக இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸாக இருக்க போகுது, அமைய போகுது. ஏன்னா நானும் என்னோடய அனுபவங்களை ஏற்றிக்கிட்டே வரேன். நாளுக்கு நாள் நான் பார்க்கக்கூடிய இல்லை சந்திக்கக்கூடிய கிளைண்ட்டோட அனுபவங்களை என்னோடய அனுபவங்களாக அதை எடுத்து வச்சுருக்கேன், தொகுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அனுபவங்களையும் இந்த கிளாஸில் நான் ஷேர் பண்ணுறதா இருக்கேன். இதெல்லாம் படிக்க போகிறோம். ஒரு பேரை எப்படி அமைக்கலாம், எப்படி ஒரு கரெக்டான பேரை நமக்காக நம்ம அமைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த நியூமராலஜி வச்சு நிறைய விஷயத்த நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர்த் பண்ண முடியுமா, முன்பின் நகர்த்த முடியுமா, இப்படி நிறைய கான்செப்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். இது ஒரு என்னென்னா ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அனுபவமாக இந்த ஒரு 9லேருந்து 10 நாள் கிளாஸாக அமைய போகுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேசிக் எதாவது தெரிஞ்சிருக்கணுமானா ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி பேஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். அப்படி அந்த பேஸ் இல்லைனாலும் புரிஞ்சுக்கலாம். பட் இருக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ், மொத்தம் எத்தனை கிரகம் இருக்குது, எத்தனை நட்சத்திரம் இருக்குது, அதை பற்றின ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும். இந்த கிளாஸில் தாராளமாக எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கிறத விட நியூமராலஜி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இது ஈஸின்னு சொல்ல வரல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஏன்னா நம்மளே நம்ம பேரை கொஞ்சம் முன்பின் நம்ம மாற்றி பார்க்கலாம், செய்ய முடியும். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபர் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அவர் அடுத்து வந்து ஒரு சில நிறுவனங்களோ இல்லை ஒரு சில கம்பெனிஸ் ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு எனக்கு இந்த நம்பர்லாம் வேணும் சார். அப்போ இந்த நம்பர்ஸ் நான் படிச்சுக்கிட்டேன்னா நானே என்னை அனலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அது உண்மை தானே. நான் இப்போ எத்தனை பேரை என்னோட வாழ்நாளில் நான் போய் கன்சல்டிங் கொடுத்துட முடியும். ஆனால் நான் கற்றுத்தர ரெடியாக இருக்கேன். இங்கே கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் ஆள் இல்லை. அப்போ கற்றுத்தர ரெடியாக இருக்கும்போது இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். தாராளமாக எல்லாருமே வந்து விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஈவினிங் டைமில், தட் இஸ் மாலை வேலையில் தான் இந்த கிளாஸ் நடக்க போகுது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் தான் இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு புதன்கிழமையாக தேர்ந்தெடுத்து ஜூன் 3ஆம் தேதி இந்த கிளாஸ் தொடங்கறதா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோயிங்லி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் இந்த கிளாஸ் வந்து இருக்கும். நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க சார். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை தான் பிரதானமாக வந்து வைப்பீங்க சார். அப்படி வந்து பிரமிடு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். நம்பர்ஸில் என்ன பிரமிடு இருக்குது, நம்பர்ஸ்க்கும் பிரமிடுக்கும் என்ன சம்பந்தம், அதை வச்சு எப்படி கிளாஸ் சொல்லி தருவீங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்குமே இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்களேன் சார் எங்களுக்காக. நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நியூமராலஜியில். இப்போ அப்பாவோட ரிசர்ச்ன்னு பார்த்தோம்னா, அவரோட கான்செப்ட்னு பார்த்தோம்னா ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கடந்து வந்ததை வச்சு அவங்களோட அனுபவங்களை வச்சு ஒரு ரிசர்ச் ஃபார்மேட்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ என்னோடது என்ன அப்படின்னா, நானும் நிறைய படித்தேன், நிறைய பயணப்பட்டிருக்கேன், நிறைய இதோட ப்ராக்டிகாலிட்டி, நிறைய அனுபவங்கள் மூலமாக இந்த பிரமிடுங்கிறது என்ன அப்படின்னா ஹீப்ரூ மெத்தடுன்னு சொல்லுவாங்க, பிரமிடிக்கல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பர் எப்படி முக்கோண வடிவில் அதுக்கான பவரை எப்படி எலிவேட் பண்ணுது, எப்படி வந்து நமக்கு வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் அந்த பிரமிட் நம்பர்ஸுங்கிறது. இப்போ நம்ம பேர் வந்து சூஸ் பண்ணுறோம், அந்த பேருக்கு ஒவ்வொரு லெட்டருக்கு ஒரு நம்பர் அசைன் ஆகிருக்கு. அந்த நம்பரை டோட்டல் பண்ணி இந்த டோட்டலில் பேர் இருக்குன்னு சொல்கிறது ஜென்ரலான கான்செப்ட். அது ஜென்ரலாக எண்கணிதமில் உள்ள கான்செப்ட். இது எவ்வளோ வேலை செய்யும்னா, இது ஒரு 20-30% வேலை செய்யும். மிச்சம் 70% அந்த நம்பர் பிரமிடிக்கலாக ஒரு வேல்யூக்கு கிரியேட் பண்ணும். இல்லை பிரமிடிக்கலாக அது ஒரு அடிஷன் பண்ணிக்கிட்டே அது ஒரு வேல்யூவில் இருக்கும். அந்த நம்பர் தான் நமக்கு பிரதானமாக பின்னாடி இருந்து வேலை செய்ய போகுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போது அம்மா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏ இங்கிலீஷில் போட்டுக்குவோம், AMMA. இந்த நம்பரை நீங்கள் நார்மல் ரெகுலராக நியூமராலஜியில் நீங்கள் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
10 அப்படிங்கிற டோட்டல் வரும். ஏக்கு 1, எம்முக்கு 4, திருப்பி அகெயின் எம்முக்கு 4, திருப்பி ஏக்கு 1, எல்லாத்தையும் அடிஷன் பண்ணோம்னா 10 அப்படின்னு வரும். இது ஒரு நல்ல நம்பர் மாதிரி தோணும் பார்க்குறதுக்கு. நம்பர் 1 சூரியன் அப்படின்லாம் தோணும். ஆனால் பிரமிடிக்கலாக பார்த்தா இந்த நம்பர் 8ல் வந்து நிற்கும். நீங்கள் உலகம் முழுக்க பாருங்கள், அம்மாவுக்கு நல்ல பேரே இருக்காது. வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தியாகி தான். எங்கேயுமே வந்து நல்ல பேர் வாங்கவே முடியாது. அந்த வீட்டில் எவ்வளோ இது பண்ணாலும், அவங்க நல்லது பண்ணாலும், கடைசியில் பழியெல்லாம் பார்த்தா அவங்க மேலே தான் வந்து விழுகும். பையன் சரியாக வளர்ந்தாலும் வளரலனாலும் பழி இவங்க மேலே தான் வந்து விழுக போகுது. ஸோ இது எல்லாம் என்னென்னா ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா, பிரமிடிக்கலாக பார்த்தா அந்த நம்பர் அந்த பேர் வேற ஒரு நம்பரை கேரி பண்ணுது. அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஃப்ரண்ட்டில் வெறும் நம்ம அந்த அடிஷனை மட்டும் பார்த்துட்டு பேர் நல்லா இருக்குன்ட்டு போயிடுறோம். பின்னாடி இப்படி ஒரு வேலையை செய்யுதுங்கிறது தான் இந்த ஹீப்ரு, இந்த பிரமிடுங்கிற கான்செப்ட். ஸோ இதெல்லாம் அந்த கிளாஸில் பார்க்குறதா இருக்கும். அதே மாதிரி ஒரு பேர் அமைக்கும் போது என்னென்னலாம் நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கணும், நம்ம ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு பேர் அமைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எப்போ ஒருத்தருக்கு பேர் மாற்றம் பண்ணணும், சும்மா வந்துட்டதுனால ஒருத்தருக்கு பேர் மாற்றம் பண்ணிடக்கூடாது, எப்போ எந்த காலகட்டத்தில் பண்ணணும், ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். நிறைய அனுபவத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறோம். எப்பவுமே என் கிளாஸ் கொஞ்சம் ஆன்மீகம் நிறைந்த ஒரு கிளாஸாக இருக்கும். நிறைய ஆன்மீக கதைகள் இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக சார். ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்லேயே எங்களுக்கு வந்து நாங்களே செல்ஃபாக டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எங்களை வந்து தேத்தி தான் அந்த கிளாஸை விட்டு வெளியில் அனுப்புவீங்க. நீங்களும் இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கிளாஸஸ்க்கான சீட்ஸை முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி சார். நன்றி.